ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம சோதனைகள் வழியாக கடந்து போகும்போது ஹெவன் இஸ் ஆல்சோ வாட்சிங் லைக் தட். இப்போ என் பிள்ளை எப்படி ரியாக்ட் பண்ணுறா, இப்போ என் பிள்ளை என்ன வார்த்தையை சொல்கிறா. தாவீதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையின் நடுவிலும் ஒரு சோதனையின் நடுவிலும் ஒரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு தாவீது எப்போ சொன்னார் தெரியுமா? ராஜாவாக இருக்கும்போது, சிங்காசனத்தில் இருக்கும்போது இல்லைங்க. அபிமெலேக்கு என்கிற ராஜாவுக்கு முன்பாக பைத்தியக்காரனை போல வேஷம் பண்ணி எச்சில ஒழுக விட்டு எப்படியோ ஜீவனுக்கு தப்பி ஓடி போகையில் அவன் பாடின சங்கீதம். அல்லேலூயா. துரத்தப்படும் பொழுது அவன் பாடுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நான் உயர்ந்தாலும் நான் தாழ்ந்தாலும், என் வாழ்க்கையில எது வந்தாலும் எது வராவிட்டாலும், நான் கேட்டது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். என் வாயில் புலம்பல் அல்ல, என் வாயில் எப்பொழுதும் புலம்புகிற புலம்பல்கள் அல்ல, என் வாயில் கர்த்தரை உயர்த்துகிற துதி இருக்கும். ஏன் இந்த தாவீதை கர்த்தர் கண்டுபிடிச்சார் தெரியுமா? ஏன் ஆடுகளுக்கு பின்பாக இருந்தவனை கொண்டு வந்து அரசனாக்கினார் தெரியுமா? இன் ஹிஸ் லோவஸ்ட், அவனுடைய மோசமான காலங்களிலும் கர்த்தரை தேடுகிற இருதயம் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா.